ஹாய் அண்ட் ப்ரோ அண்ட் சிஸ்டர், உங்களை யாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி வாழ்த்துகள். இதனால் கர்த்தர் என்னோடு பேச சித்தமாக இருக்கிறார். இதனால் வசனத்தை ஏறெடுப்போம். வாங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், வருத்தப்பட்டு பாரச் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரச் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நான் சொன்னேங்க. கர்த்தர் சொல்லுகிறார். கண்டிப்பாக நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் இல்லையா? வழி இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஒரு வழி உண்டு. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்ற வழி. வேதத்தை நல்லா படிங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பார். எல்லாரும் உருட்டைமுங்க. அநேக கவலைகள், அநேக போராட்டங்கள், அநேக கடன் பிரச்சனைகள், அநேக வியாதிகள், இவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உண்டு. இங்கே போய் சோர்ந்து போயிருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு விடுதலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். கண்டிப்பாக ஒரு இளைப்பாறுதலை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் யாவரும் நான் பெற்ற அந்த இளைப்பாறுதல் நீங்களும் பெறும்படியாக கிட்ட என்று சோர்ந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வரும்போது உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறும். உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு இளைப்பாறுதல் தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.